அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் கூட புதிதாக அக்கா வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க, அம்மா வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம், இது செழிப்பான ஒரு இடம். இந்த இடத்துல வந்தவங்க வறண்டு போக மாட்டாங்க, வறட்சியாக வந்தவங்க கூட செழிப்பாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இங்கே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதனால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்தது. கர்த்தர் நல்லவர். சீக்கிரமாக நம்ம கலந்தூரில் ஒரு சபைக்கென்று ஒரு இடத்த வாங்கியே ஆகணும். ஆமாம், விசுவாசிகள் பெருக பெருக நம்மளுக்கு இட வசதி இருந்துச்சுன்னா தான் நீங்களும் நல்லா நல்லா என்ன சொல்கிறது, ஆண்டவரை விசாலமாக ஆராதிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவது, கிறிஸ்தவம் என்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். அல்லேலூயா. மதத்தை வளர்க்குறதுக்காக நானும் வரல, ஏசப்பாவே வரல. முதல்ல ஆண்டவரே இந்த பூமிக்கு எதுக்காக தான் வந்தார் அப்படின்னா, ஜனங்கள் பாவத்தினால மரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணம் இல்லைன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பி அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அவரையே பலியாக மாற்றி அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லாம் கழுவப்பட்டு நீதிமான்களாக பரலோகம் சொர்க்கம்ங்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். அவர் அதுக்கு தான் வந்தாரே ஒழிய அவர் ஒரு மதத்தை ஏற்படுத்தணும், அந்த மதத்தில் ஒரு நிறைய ஜனங்களை உள்ளே கொண்டு வரணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணல. பாருங்கள், பைபிளில் எங்கேயாவது மதங்கிற வேர்டு இருக்குது? இங்கிலீஷ்லேயே பார்த்து பாருங்கள். ரிலீஜியன் எங்கேயாவது இருக்குதுன்னு பாருங்கள், இருக்காது. ஆனால் பைபிள்லே இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. நீ அல்லேலூயா. நான் நிறைய யோசிப்பேன், பைபிளில் ரிலீஜனுங்கிற வேர்டு கிடையாது. தமிழ் பைபிளில் பார்க்கும்போது மதம்ங்கிற வேர்டு கிடையாது. மற்ற மதஸ்தனர்னு சொல்லி வேணால் மற்ற மதங்களை குறித்து வேணால் சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அப்படின்னு எங்கேயுமே பைபிளில் கிடையாது. கிறிஸ்தவம் என்கிறது ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். இப்போ நீங்கள் புள்ளம்பாடி போகணுன்னா எப்படி போகலாம்? சொல்லுங்கள் பாப்பா. இங்கேருந்து போகிறோம், இப்போ அழுந்தலப்பூர்லேருந்து புள்ளம்பாடி போகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது? நீ போனதே இல்லையா? ஒரே வழிதான் இருக்கா? பல வழிகள் இருக்குது. இப்படி போய் சிறுகளப்பூர் போய் போகலாம், இப்படி போய் அழுந்தலப்பூர்லேருந்து வரக்குப்பை போயும் போகலாம், நேராக போய் தாப்பாய் போயும் போகலாம். 3 ரூட் இருக்கா? சரி, 3 ரூட் இருக்குங்களா? 4 ரூட் இருக்கா? இன்னொரு ரூட்டு எந்த ரூட்டு? சிறுகளப்பூர். எனக்கு தெரிஞ்சு சிறுகளப்பூர் போய் போகிறது, இந்த பக்கம் நேரடியாக தாப்பாய் போய் போகிறது, அப்படி போய் வரக்குப்பை போய் போகிறது. இன்னும் கொஞ்சம் சுற்றி போகணுன்னு நினைக்கிறவங்க மால்வா போய் கூட போகலாம். நம்ம விருப்பம், எப்படினாலும் போய்க்கலாம். இல்லை இந்த பக்கம் நீங்கள் பாடாலூர் போயிட்டு அப்புறம் அப்படியே சுற்றி அகன வழியாக திருப்பி போகிறதுனாலும் போகலாம். சரி, ஆமாம், இப்படி பல வழிகள் இருக்குது. சரி, கவனிங்க. ஆமாம், ஒரு பஸ் இருக்குது பாருங்கள், காலையில் அந்த 7:30 மணிக்கோ 7:45 போகும். ஒரு தடவை பாடாலூருக்கு போகிறதுக்கு அதில் ஏறிட்டேன். 1.5 மணி நேரமாக போகிறாங்க பாடாலூருக்கு. அல்லேலூயா. எங்கேயா போகிறீங்க? இந்த பஸ்ஸு பாடாலூர் தான் போகுமானா? அவன் கண்டக்டர் முதல்ல டிக்கெட் கேட்கும் போதே பாடாலூர்னு சொல்லும் போதே நீ விசித்திரமாக பார்த்தேன். பாவம், தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்குது. ஏன்னா பாடாலூருக்கு போகிறவங்க யாரும் அந்த பஸ்ஸில் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. ஏன்னா அது சுற்றி போகிற பஸ்ஸு. தரணிபாளையம் போய் பாடாலூர் போய் எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு தான் என்னை எங்கே இறக்கி விட்டாங்க. 20 நிமிஷம் போகிற இடத்துல பாடாலூரில் அங்கே இறக்கி விட்டாங்க. அப்போ கண்டக்டரை கூட சொல்லியிருக்கலாம், தம்பி இந்த பஸ் ரொம்ப சுற்றி போகணும். அவர் சொல்லலை. சரி, பட்டு அனுபவிக்கிட்டோம். அப்போ தான் அடுத்த டைம் இந்த பஸ்ஸில் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற மாட்டான்ட்டு விட்டாங்க. அது மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி ஒன்று உண்டா இல்லையா? உண்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த பக்கம் இருந்து இப்படியே போங்க, நேராக அழுந்தலப்பூர்லேருந்து இப்படியே போங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் போங்க. காரில் போங்க, பஸ்ஸில் போங்க, நடந்து போங்க, எப்படி வேணாலும் போங்க. புள்ளம்பாடி வந்துருமா? ஏன் வராது? நீ போங்க சார், கொலக்கானத்தை போங்க, அதை தாண்டி அப்படியே சிறுகனூர் போங்க, அப்படியே தாண்டி பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு போங்க, இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் எங்கே பண்ணாது? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு வழி, அது சொர்க்க வாழ்க்கைக்கு போகக்கூடியதாக ஒரு வழி மாத்திரமல்ல. இந்த பூமியிலேயே நீங்கள் சொர்க்கத்தில் எப்படி வாழ்வீங்களோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பூமியிலேயே அந்த பரலோக வாழ்க்கையை வாழ செய்ததுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன மக்களுக்கு போக வேண்டிய இடம் தெரிஞ்சிருச்சு. நம்ம பூமியில நல்லா இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க நான் பூமியில நல்லா இருக்கணும்னு சொல்லி? அல்லேலூயா. அதுதான் இயேசப்பாவுடைய விருப்பம். நீங்கள் பூமியில் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, எந்த நோயோடையும் நீங்கள் இருக்கக்கூடாது, எந்த கடன் பிரச்சனையோடு நீங்கள் இருக்கக்கூடாது, எந்த மன உளைச்சலோட டிப்ரெஷனோட நீங்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் வேற ஒருத்தனுடைய சரக்கு, இதெல்லாம் ஆண்டவருடைய சரக்கு இல்லை. அவர்கிட்ட என்னென்ன இருக்குது? அவர்கிட்ட சுகம் இருக்குது, பலன் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, தீர்க்காயுசு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, நிறைவு இருக்குது, பரிபூர்ணம் இருக்குது, இப்படி பல காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் அவருடைய சொத்து. அப்போது ஒரு 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 வடமுறை இருக்குது. இப்போ அப்பாவுடைய இப்போ சொத்தெல்லாம் யாருக்கு தான் சேரும்? பிள்ளைகளுக்கு சேரும். இப்போ
இப்போ திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்து அதுவும் நடைமுறைப்படுது. அப்போ வந்து எப்படின்னா அப்படி இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, பெண்களுக்கு ஏதோ அந்த ஆண் பார்த்து கொடுத்தா சரி, இல்லைனா இல்லை, உரிமை வந்து கோர முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் சம உரிமை, பெண்ணும் ஒன்று தான் ஆணும் ஒன்று தான் சொல்லிட்டு அப்பாவுடைய சொத்து 2 ஏக்கர் இருக்குதுன்னா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 2 பேருக்கு என்ன பண்ணணும், சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அதே போல தான் இது எல்லாம் பூமியில் வந்து பரலோகத்தினுடைய நிழலாட்டம் தான் பூமியில் இருக்குது. அப்போ அதே போல அப்பாவுடைய சொத்துல யாருக்கு தான் உரியது? இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அப்பா யாரா இருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாக தாயுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய சொத்துல யாருக்கு தான் உரியது? அவருடைய சொத்து என்ன? சமாதானம், சந்தோஷம், நிறைவு, எல்லாம் நீங்க இந்த பூமியில எதெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அவருக்குரியது. இதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்குது, நெகட்டிவா இருக்குது. வறுமை, தரித்திரம், குறைவுகள், நோய், வியாதி, இதெல்லாம் யாருடைய சொத்துனா பிசாசனுடைய சொத்து. அப்போ அவனுக்கு நம்ம பிள்ளையா இருக்கும்போது வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய சொத்துல என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிருது, டிரான்ஸ்ஃபர், வெல்த் டிரான்ஸ்ஃபர் இங்கே நடந்துருது. அதனால தான் என்ன ஆகுது, மக்கள் எந்த வழியில் போகணும், போக வேண்டிய இடம் தெரிஞ்சிருச்சு. நம்ம போக வேண்டிய இடம் புள்ளம்பாடின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு ஒரு வழி தெரிஞ்சவங்க, இப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களாம் இந்த ஊருக்காரங்க, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு, இப்போ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகணும்னா எப்படி போகணும்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, வழி கரெக்டாக சொல்லிடுவீங்க. தெரியாத ஆள் போனால் என்ன பண்ணிடுவாங்க, தெரியும் எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும், நான் போய் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் யாரும் கேட்கறதுனா இல்லை. கூகுள் மேப் எந்த ஊருக்கு பூமியில் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் கூகுள் மேப் போட்டால் என்ன பண்ணிடுது, போயிடுது. ஆமாம், நானும் இப்போ புது இடங்கள்லாம் போகும்போது அப்படி தான் போட்டுக்குவேன், மேப் போட்டுக்குவேன். அவங்க சொல்கிற அட்ரஸ் அப்படியே மேப்பில் போட்டுக்குவேன். அது பார்த்தீங்கன்னா 2 வீலர் கரெக்டாக அது எங்கே போய் நிப்பாட்டுமோ நிப்பாட்டு. ஆனால் முழுசாவே நம்பிடாதீங்க, திடீர்னு ஒரு சில நேரத்தில் என்ன ஆயிரும், எங்கேயாவது போய் நடு ரோட்டில் நடு வீட்டில் நிப்பாட்டி வச்சிடும் பாருங்க. அப்படி தான் அரியலூரில் ஒரு 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 இந்த ட்ராக்ஸ் எல்லாம் பைபிள்லாம் வந்துருந்துச்சு, புதிய ஏற்பாடு பைபிள் வந்த புதுசில் வந்திருந்தது. அதெல்லாம் பார்சல் அனுப்பியிருந்தாங்க, அரியலூர் பைப் அனுப்பியிருந்தாங்க. நான் அரியலூர் அதுக்கு முன்னே போனதில்லை, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் 2 வீலரில் போகிறேன். அப்படியே கொலகானத்து வழியாக தான் போகிறேன், கொலகானத்தை போய் அப்படியே அந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு போகிறேன். அந்த என்னமோ ஒரு பார்சல் சர்வீஸ், மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பார்சல் சர்வீஸ் அட்ரஸ் போட்டு போகிறேன். அதுவும் எங்கெங்கேயோ போகுது, சந்து பந்தெல்லாம் போகுது. அது அப்படியே கடைசியில் போயிட்டு சரி நானும் அது எங்கெல்லாம் மேப் சொல்லுதோ அங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கடைசியாக போயிட்டு நின்று பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல போய் நிற்கிறேன். நீங்கள் கேட்ட இடம் வந்துருச்சுன்னு மேப்பு சொல்லுது. என்ன சொல்லுது மேப், என்ன சொல்லுது, யுவர் டெஸ்டினேஷன் வாஸ் ரீச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுது. அங்கே பார்த்தா ஒரு அக்கா எனக்கு முன்னாடி துணி துவச்சிட்டு இருக்குது, என்னையே முறைச்சி பார்த்துட்டே இருக்குது. அது பார்த்தா ஒரு குடிசை ஏரியா ஃபுல்லாக. அந்த மேப் எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு, ஒரு சுற்றி ஒரு குடிசை ஏரியா, ஒரு முட்டு சந்து. அங்கே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு மேப்பு சொல்லுது யுவர் டெஸ்டினேஷன் வாஸ் ரீச்சுடுங்குது. இங்கே தான் அது என்ன இருக்குது, அந்த சூப்பர் சர்வீஸ் மேட்டூர் சூப்பர் பார்சல் ஆஃபீஸ் இருக்குதுங்குது. அங்கே பார்த்தா ஒரு அக்கா, இவன் யாருன்னே தெரில, இவன் மட்டும் இங்கே வந்து நின்றுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டேன், அவங்களுக்கு கேட்டால் அந்த இடமே தெரில. அது மாதிரி மேப் ஒரு சில நேரத்தில் எங்கேயாவது கொண்டு போய் என்ன பண்ணிடும், தனியாக விட்டுரும். அதனால் மேப்பே முழுசாக நம்பிடக்கூடாது. பட் மனுஷங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி போயிட்டு வந்த இடம், ரெண்டாவது எந்த பஸ்ஸில் ஏறணும்னு தெரியும், எந்த பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு தெரியும். புள்ளம்பாடி ஏறதுக்கு கொலக்கானத்த பஸ்ஸில் ஏறிட்டோம்னா அது போயிட்டு ரிட்டன் வந்தால் தான் திருப்பி புள்ளம்பாடி போக முடியுமே வழியே, இல்லைன்னா போக முடியாது. அது மாதிரி பல விஷயங்கள் தெரிந்தவங்க நம்ம சொல்லும்போது அதை நம்ம கேட்டு பண்ணுறோம். அதே தான் கிறிஸ்தவமும். இப்போ எங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு, இந்த வழியில் போனால் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும் சார், இந்த வழியில் போனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைலாம் மாறுது சார், இந்த வாழ்க்கையில் போனால் நமக்கு இருக்கிற வியாதிகளெல்லாம் நீங்குது சார், ஒன்றுத்துக்கும் காசு கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஃப்ரீ. அல்லேலூயா. இப்படி ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. இந்த வழியை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதனால் இது வந்து ஏதோ ஒரு மதத்தை பரப்புகிறாங்க, மதத்தை வளர்க்குறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மதத்தை பரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. பூமியில் உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதிக மக்கள் தொகை கொண்ட மதம் எதுன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவம். இதே தெரியாமல் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறீங்களா? 31% கிறிஸ்தவர்களை கொண்ட பூமிங்க இது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கிறிஸ்தவங்க தான் பூமியில் இருக்கிற எல்லா உலக தேசங்களிலும் அதிக கிறிஸ்தவர்கள், அதிக மதத்தில் இருக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க. 2வது இஸ்லாமியர்கள், 3வது பௌத்தர்கள். இந்த பக்கம் சைனா, ஜப்பான் எல்லாம் போயிட்டீங்கன்னா புத்த மதத்துக்காரங்க தான் அதிகம். ரொம்ப கம்மி தாங்க இந்துக்கள். இந்தியாவில் இந்துக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா, இலங்கை, மொரிஷியஸு, சிங்கப்பூர், மலேசியா. அதை விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களே ஒழிய அதிக மக்கள் தொகை கொண்டது இவ்வளோ தான். அப்போ நம்ம மதத்தை வந்து வளர்க்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்மளது மதமும் இல்லை, நம்மளது ஒரு மார்க்கம். யாரா கத்துறது தம்பி, நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா நீ பிரசங்கம் பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறாங்க. கவனிங்க.
அப்போது ஒரு நல்ல வழியில் நம்ம கடவுளுடைய அன்பை ருசிக்கணும், கடவுளுடைய தயவை நம்ம நினைக்கணும். அதுக்காக தான் இந்த பூமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வராரு, இறங்கி வந்து பாவங்களை மன்னிக்கிறாரு, பாவங்களை மன்னித்து நம்மளை என்ன பண்ணுறாரு, பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஷன் இங்கே பாடுறா, டே அச்சையா எங்கே போச்சு, இவனை தூக்கிட்டு போயிரு அச்சையா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான், போடா பேசாமல் இருக்கணும் தம்பி. சரி கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் இந்த நாளில் வருகிற மக்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை ரேமா வார்த்தையாக வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சாரி 8வது வசனத்தை வாசிங்க. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளின்படி எங்களுக்காக கடவுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். உங்கள் வார்த்தையினாலும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் சொல்ல ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இத்தனை நாட்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதிகளை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை பேரை சொல்லி அழைச்சி அறிந்திருக்கிற கர்த்தராமா. அல்லேலூயா. விஷன் இருக்கிறான், எங்கே போயிட்டானா, ஜாக்கெட் இருக்கிறானா, இவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே ஜாக்கி நீங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருக்கிறீங்க, எந்தெந்த முள்ளை தாண்டி வந்திருக்கிறீங்க, எந்தெந்த கல்லை தாண்டி வந்திருக்கிறீங்க, எந்தெந்த மலையை தாண்டி வந்திருக்கிறீங்க, எந்தெந்த கடலை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் கடலில் குதிச்சு மூழ்கி ஆழத்திலிருந்து மேலே வந்திருப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய எல்லாம் நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்கன்னு. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் மரண தருவாயில் போயிட்டு திரும்பி ஆண்டவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. இப்படி நானுமே ஒரு கோயில் பூசாரி, என் பேர் சதாசிவம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு கோயில் பூசாரி முன்னாடி கோயிலில் பூசாரியாக இருந்து சாமி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், தீபாராதனை காட்டிகிட்டு இருந்த ஆள் தான். நான் மரித்து போன ஒரு சூழ்நிலையில், விஷத்தை குடித்து செத்து போகிற ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். என் சாட்சி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், புதுசாக வந்ததுனால. ஆமாம், 10ஆவதுல மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்னை திட்டாங்கன்னு சொல்லி கோவத்தில் விஷத்தை குடிச்சு படுத்து நல்லா தூங்கிட்டேன். அப்போ நான் பயங்கரமான கோயில் பூசாரி. ஏக தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தே பிரச்சோதயாத் அப்படின்னு பாடிட்டு இருந்தவன். என்னை ஒரு கோயில் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கும்பாபிஷேகமே பண்ண தெரியும், அந்த அளவுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரு பையன் 3 பொம்பளை பிள்ளைங்க, அதனால ஒரு பையனாக இருக்கிறதுனால என்னைய ரொம்ப பக்திவானாக வளர்த்துட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு கோயில் பூசாரிங்கிறதுனால என்னைய வெளியே எனக்கு கபடி விளையாட கூட தெரியாது. பிள்ளைங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கொக்கோ விளையாடுறதுனா தெரியாது. கொக்கோனா என்னன்னு கேட்பேன் நான். ஏன்னா என்னை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, ஸ்கூலுக்கு முடிஞ்சு டியூஷன் போவேன், டியூஷன் முடிஞ்சு கோயிலுக்கு போயிடுவேன், திருப்பி காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு முடிஞ்சு டியூஷனுக்கு போவேன், டியூஷன் முடிஞ்சு கோயிலுக்கு போயிடுவேன். ஒன்றுமே தெரியாது. பழக்க வழக்கங்கள். கிரிக்கெட்டுங்கிறதே எனக்கு 10ஆவது படிக்கும் போது தான் தெரியும். கிரிக்கெட்னா இப்படி தான் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி என்னை வளர்த்துனாங்க. கோயில் பூசாரியாக என்னை வளர்த்துனாங்க. அவ்வளோ பக்தி அதிகம் எனக்கு. ஆனால் நல்லா படிப்பேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருந்ததுனால கொஞ்சம் அப்படியே நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னுங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன். பாஸ் ஆகிட்டேன், ஆனால் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன். அப்புறம் எல்லாம் திட்டினாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் திட்டினாங்க. ஆமாம், படிக்காத பிள்ளைங்களை திட்டுறதை விட படிக்கிற பிள்ளைங்க திட்டுவாங்கிறது ரொம்ப அதிகம். தெரியுங்களா உங்களுக்கு? டீச்சர்ஸுக்கெல்லாம் தெரியும். ஆமாம், ஏன்னா அவங்க மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது எப்போலாம் இப்போ 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா 600 மார்க் ஆக போகிறாங்க போல் இருக்குது. ஆமாம், நெக்ஸ்ட்லேருந்து 600. அப்போ நாங்கள் படிக்கும்போது 500 மார்க்கு, இப்போயும் 500 தான் நினைக்கிறேன். அப்போலாம் ரேங்க்கு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம் வச்சா கூட 450க்கு கீழே மார்க் வாங்கவே மாட்டேன். 500க்கு 450க்கு மேலே தான் என்னுடைய மார்க் இருக்குமே ஒழிய 6ஆவதுலேருந்து நான் சொல்கிறேன், 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த எக்ஸாம், ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ரிவிஷன்
என்னை நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பரிச்சு எழுதிடுவேன், 450 கீழே மார்க்கே வாங்க மாட்டேன். இப்படி ஒரு பையனை வளர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ டீச்சர்ஸ்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னைய? இவன் கண்டிப்பாக அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாவது வருவான், ஸ்டேட் ஃபஸ்ட் வரலன்னா கூட டிஸ்ட்ரிக்ட்லேயாவது பெரிய லெவலில் வருவான்னு சொல்லி எல்லாரோட எதிர்பார்ப்பு. வீட்லேயும் எதிர்பார்ப்பு, நல்லா படிக்கிற பையன், சொந்த பந்தத்துலலாம் எதிர்பார்ப்பு. கடைசியில் பார்த்தா நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு நானும் நல்லா தான் எழுதி வச்சுட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் 367 மார்க் வாங்கினேன். அல்லேலூயா. பயங்கர எனக்கு அது நல்ல மார்க்கு தான். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஒரு ஷேமான ஒரு மார்க்காக போச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் 360 நான் ரேங்க் கார்டில் பார்த்ததே கிடையாது. 450 கீழே மார்க் வாங்க இப்படி ஒரு 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 அவமானத்தினுடைய சூழலில் போகும்போது, சரி இதுக்கு மேலே இந்த பூமியில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்ட சாமி ஒரு சாமி கூட எனக்கு வந்து முருகன்லேருந்து விஷ்ணுலேருந்து சிவான்லேருந்து எல்லாத்தையும் கும்பிட்டு ஒரு சாமி எனக்கு மார்க் தராமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ரெஸ்ட்டு குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன் நல்லா வீட்டில். இனிமேல் நான் வாழவே போகிறதில்ல இந்த பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. ஜிஹெச்சில் அங்கே பார்த்துட்டாங்க, கண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க, நாடியெல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க, ரத்தத்தெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. சரி இந்த பையனுக்கு இன்னைக்கு குலைக்க மாட்டான், ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டா, விஷத்தை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டதுனால விஷம்லாம் என்ன ஆயிடுச்சு, ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால் இவனை காப்பாற்றுறதுக்கு இங்கே வழி இல்லை, வேற ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அது பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருகிற ஆஸ்பத்திரி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கோகுலம்னு சொல்லி சேலத்தில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் பிழைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் கேரண்டி சொல்ல முடியாது. தூக்கிட்டு போயிருங்க, சாயங்காலம் 6 மணிக்கெலாம் அவன் செத்து போயிடுவான்ட்டாங்க எங்கள் அப்பா அம்மாட்ட. ரொம்ப பெரிய வளமையான ஃபேமிலிலாம் கிடையாது. அப்பா ஒரு நார்மலான பூசாரி, ஆட்டோ டிரைவர், அவ்வளோதான். ஃபேமிலி ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி. அவங்களாம் அங்கே கொண்டு போய் அட்மிஷன் போடுறது கூட அவங்களுக்குலாம் பைசா கிடையாது. வேறு வழியே இல்லாமல் பாய், அப்போலாம் ஆஸ்பத்திரியில் பெட்டு கூட கிடையாது, பாய் தான் போட்டிருப்பாங்க. பாய் இருக்கும், அடுத்தடுத்து பாயில் தான் அடுத்தடுத்த பேஷண்ட் படுத்திருப்பாங்க. என்னை ஒரு பாயில் போட்டு வச்சுட்டு எல்லாம் உட்காந்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க சொன்னதான் சொல்கிறேன். அவங்களாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இந்த ரத்தத்திலே பாய்சன் கலந்துருச்சு, இவன் செத்து போயிடுவான்ட்டாங்க, இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு போயிடுவானேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அழுகுறாங்க. அப்போது எங்கள் பெரியம்மா ரசிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது ஒரு வயசான ஐயா, அப்பா மாதிரி ஒரு பெரிய வயசான ஐயா வந்து அப்படியே அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லாருக்கும், பலவீனமாக இருக்கிற எல்லாத்துக்கும், வியாதியஸ்தர்கள்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே வரும்போது என்னையும் பார்த்து எனக்கும் ஜெபம் பண்ண வந்தாங்க. அப்போ என்னை பற்றி விசாரித்தாங்க, இந்த மாதிரி இவங்க கோயில் பூசாரிங்க, ஆனால் வந்து நல்லா படிக்கிற பையன், மார்க் கம்மியாகிட்டோம், நாங்கள் கொஞ்சம் திட்டோம், அதனால் கோவப்பட்டு ரசத்தை குடிச்சிட்டான், இவனை காப்பாற்ற முடியாது டாக்டர் அவர் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவனை அழுகுறாங்க. அவர் பார்த்தாரு, ஒரு முட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமாக எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த பையனை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் பையனுக்கு ஏசப்பா உயிரை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏசப்பானே யாருன்னே தெரியாது எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம். அல்லேலூயா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதம், அது நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு மதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றி ஆகணுமே, உயிரை காப்பாற்றி ஆகணும்னா கல் எடுத்து மென்னுன்னு சொன்னாலும் என்ன தான் ஆகணும், எடுத்து மென்னு தான் ஆகணும், ஏன்னா உயிர் போயிருமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, யாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த பிள்ளையை உனக்கே கொடுத்துட்றோம், இவனுக்கு உயிரை கொடுத்துருன்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் கத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் சொன்ன 6 மணி ஆகி 6:15 ஆயிடுச்சு. 6:15 வந்து பார்க்குறாங்க, டாக்டர் எல்லாம் திட்டிகிட்டே வராரு, ஏமா உங்களை தான் அப்போவே தூக்கிட்டு போக சொன்னேன், ஏமா அப்படி பண்ணுறீங்க, எங்கள் உயிரை வாங்குறீங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே டெட் பாடி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பல ஒர்க்கெலாம் இருக்குது, எப்படி இந்த கேஸ் வந்துச்சு எழுதணும், ஏன்னா பாய்சன் கேஸ் வேறு, சூசைட் வேறு, பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அந்த டாக்டர். அதனால் அவர் அந்த நினப்பில் இவன் செத்து போயிட்டானே, இவன் நம்மளுக்கு பெரிய வேலைலாம் வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் திட்டிக்கிட்டே வந்துருக்கிறாரு. வந்துக்கிட்டு ஏமா அப்படி பண்ணுறீங்க, உங்களை தான் அந்த ஆஸ்பத்திரி கூட்டு போக சொன்னால் வீட்டுக்காக கொண்டு போயிருக்க வேண்டியதானம்மா, ஏமா இங்கே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் அவங்க பாட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தாங்க டாக்டர் டக்குன்னு பேசிக்கிட்டே அப்புறம் கையை பிடிச்சி பார்த்தாரு, நாடி. ஆனால் பிடிச்சி பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, என்னடா ஏதோ வித்தியாசம் ஒன்று தெரியுது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார், நர்ஸை வர சொல்லி ரத்தத்தை திருப்பி இன்னொரு தடவை டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திரும்பியும் பிளட் எனக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாக கழிச்சு டெஸ்ட் பார்க்குறாரு. 2 ரிப்போர்ட்டையும் வச்சு டாக்டர் பார்க்குறாரு. இந்த ரிப்போர்ட்டில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. 3 மணிக்கு எடுத்த டாக்டர் ரிப்போர்ட்டில் ரத்தத்தில் பாய்சன் கலந்துருச்சுன்னு காமிக்குது. இப்போ எடுத்த ரத்தத்தில் ஒரு பர்சன் கூட பாய்சனே இல்லைன்னு காமிக்குது. அவன் நார்மலாக ஒரு மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருந்தா அவன் நாடி துருப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படியே ஒரு 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 1/4 மணி நேரம் ஜெபத்தில் ஆண்டவர் அப்படியே போன ஜீவன் என்ன பண்ணிட்டார், எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டார். இவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க. 6 மணிக்கு டெட் பாடி ஆயிரும், கொண்டு போய் மார்ச்சரில் வைக்க வேண்டிய எண்ணெயை 6 மணிக்கு இவன் ஒன்றுமே இல்லை, இவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி என்னை டிஸ்சார்ஜ் ஆகி வச்சுட்டாங்க. அன்றைக்கி கொடுத்த ஜீவன் தான் இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு வந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது 15 வயசில் எனக்கு இன்றைக்கி 31 வயசு. இப்போது நம்மளாம் ஏதோ ஒரு வழியை தேடி போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்மளை தேடி ஒருத்தர் வந்தார் பாருங்க. எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கிறிஸ்தவனும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவத்துக்கு ஆப்போசிட்டானவன் சொல்ல போனால். அப்படி இருக்கிற என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணார், நேசிச்சார். அந்த நேரத்தில் அழுது அந்த கேட்ட அந்த ஜெபத்தை, அந்த உயிர் பிச்சை ஆண்டவர் என்ன பண்ணார், நீ என்னை கும்பிடவே இல்லை, நீ என் சர்ச்சைக்கே வரல, நீ எனக்கு சம்மந்தமே இல்லாத ஆள், நான் எதுக்கு உனக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லலை.
அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மதான் சார் இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நம்மளே பிரித்து வச்சுக்கிட்டோம். அவரை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை இது. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஒரே ஒரு சத்தியம் தான் சொல்கிறார். நான் ரொம்பலாம் டீச் பண்ண போகிறதில்ல. ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் இழந்தது எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அல்லேலூயா. நீங்கள் இழந்த நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேட வரப்போகுது. உங்கள் சரீரத்தில் நீங்கள் இழந்து போன பலன் 2 மடங்காக உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. 8வது வசனத்தில் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன சம்பவம்னு சொல்லி வாசிங்கன்னா முதல் வசனத்துலேருந்து வாசிங்க. நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். வாசிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. ஒருவரை கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அந்த அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழைகிறதுக்கு தங்கள் பலனில்லாமல் போகும் மற்றும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரலான அகிலோவாவும் கர்மேல் ஊரலான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் மன பேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். போதும் கவனிங்க. இது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜா அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறான். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தாவீது இல்லாத டைமில் தாவீதும் அவனுடைய யுத்த வீரர்களும் வெளியே போயிருக்கிறாங்க, ஊரை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எதிரிகள் உள்ளே வந்து அங்கே இருக்கிற அந்த பட்டணத்தை எல்லாம் சுட்டெரிச்சிட்டு அங்கே இருக்கிற ஆஸ்திகள் செல்வங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனுடைய மனைவி, அந்த தாவீதினுடைய ராஜாவினுடைய மனைவியை முதற்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, மனைவி, பிள்ளைகள், அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகள், எல்லா குமாரர்கள், குமார்த்தின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அடிமைகளாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ தாவீது திரும்ப ஊருக்கு போயிட்டு வந்தவன் திரும்பவும் வந்து பார்க்கும்போது தான் மிகவும் அழுகிறான். வசனம் சொல்லுது, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணுறான், அழுகிறான். அல்லேலூயா. அப்போது என்ன ஆயிடுச்சு ஒரு சூழல் அப்படின்னா, தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறான். அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, எல்லா நன்மைகளும் உண்டு. ஆனால் அவன் இல்லாத நேரத்தில் எதிரி வந்து என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறான். அல்லேலூயா. இந்த இழப்பில் இருந்து எப்படி தாவீது மீண்டு வராரு அப்படிங்கிற சம்பவத்தை தான் இந்த பைபிள், இந்த அதிகாரம் முழுசும் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த பைபிள் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நம்மளுக்கு நேரம் இல்லைனாலும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது பயங்கரமான ஒரு அக்னியினால் இடமே சுட்டரிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய பெத்த பிள்ளைங்களிருந்து கட்டின மனைவியிலிருந்து தாய் தகப்பன்மார்ந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த எதிரிகள் வந்து இழுத்துட்டு போயிட்டானுங்க, அவங்க நாட்டுக்கு அடிமையாக கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போது தாவீது என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவீது தானே ராஜா, நாளைக்கு ஏதோ ஒன்று யார்கிட்ட தான் போய் கேட்க முடியும், தாவீது தான் கேட்க முடியும். என்னையா உன்னை நம்பி தான் இந்த ஆட்சி இருந்துச்சு, இந்த நாடே இருந்துச்சு, நீ பாட்டு எங்கேயோ போயிட்ட, திடீர்னு நீ போன நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் எதிரிகள் வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை கல்லெறிய வேண்டும், அவனை கொலை செஞ்சிடணும், தாவீதையே கொலை பண்ணிடணும்னு கோபம் வந்துருச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு. தன்னுடைய சொந்த ராஜாவை என்ன பண்ணிடணும், கொலை பண்ணிடணும்னு கோபம், அவ்வளவு ஒரு நெருக்கம். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இன்னைக்கு இந்த சூழலில் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், ஏறக்குறைய எல்லாரும் இந்த சூழலில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் எனக்கு நெருக்கமே இல்லைன்னு யாராவது இங்கே இருக்கிறீங்களா, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை என்னதான் இருக்கும், இல்லாத பிரச்சனை இல்லாத மனுஷர்களே. இப்போது இந்த நெருக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. தெரியாத வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, கொஸ்டின் தான் உண்டாயிட்டே இருக்கும், கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனையில் ஏன் ஆண்டவர் என்னை விட்டாரு அப்படி தான் நம்ம கேட்போம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா, பிரச்சனை அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, உங்களுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, கை இருக்குதா, நீ ஏன் என்னைய சோதிச்ச? அவர் நம்மளெல்லாம் சோதிக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. நான் போன வாரம் போன வாரம் சொன்னேன்,
தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பாதுகாப்பை தேவன் எடுக்க மாட்டாரு, பிசாசாலே எடுக்க முடியாது. ஆனா நம்மளால என்ன பண்ணிடலாம், எடுத்து போற்ற முடியும். அப்படிதான் நம்ம அநேக நேரத்துல பிசாசனுடைய காரியத்துக்கு இடம் கொடுத்துறதுனால அது உள்ள வந்துருது, உள்ள வந்து நம்மளை தாக்குது, நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது, வியாதிகளை ஏற்படுத்துது, நோய்களை ஏற்படுத்துது, தரித்திரத்தை ஏற்படுத்துது, கடன் பிரச்சனை ஏற்படுத்துது, மன உளைச்சலை ஏற்படுத்துது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போன வாரத்துல பார்த்தோம். அதே போலதான் இதுவும். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்றாரு அந்த நெருக்கத்தை, அந்த பிரச்சனையை தாவீது எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா, அது ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், அப்புறம் நிமித்தம் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது காரணம். எப்படி சார் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹேண்டில் பண்றது, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம கையாளுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது he encouraged himself. அவனே என்ன பண்ணிட்டான், தன்னைய தேத்திக்கிட்டான். என்ன சொல்லி தேத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ மிகப்பெரிய ஒரு இழப்பு சார் அவனுக்கு, மிகப்பெரிய ஒரு இழப்பு. நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜாவும் கிடையாது. வந்தவன் ஒரு நாட்டு ராஜா இல்லை, 3-4 பேர் சேர்ந்து வந்து ஒரு சின்ன நாட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவன் என்ன நினச்சிருப்பான், மிகப்பெரிய ஒரு இழப்பு, இந்த இழப்பை சரி கட்டவே முடியாது. ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி இருப்பான் அவனே அவனுக்குள்ள சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான், கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. உங்களை பார்த்து உங்களை நினச்சி நீங்களே சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. அவர் வேற எங்கேயும் இல்லை, உன் கூடவே இருக்கிறாரு, உன் வீட்லேயே இருக்கிறாரு. நீ எங்கே போனாலும் உன்னை விட்டு விலகவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. இதை மட்டும் டெய்லியும் சொல்லி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் திறக்காத வாசல்கள்லாம் திறந்துடும். அல்லேலூயா. அடைக்க முடியாத கடன்கள் எல்லாம் அடைச்சிரும். வராத வராத நன்மைகள் எல்லாம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே இல்லை. பைபிள் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புத்தகம், இது ஒரு வரலாறு புத்தகம். நம்ம எந்தெந்த வழியிலலாம் நடந்து வந்தோம், எந்தெந்த பாதையில் நடந்து வந்தோமோ ஆல்ரெடி இதில் நடந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அதை ஜெயிச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எப்படி இந்த தாவீது இதில் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவரை குறித்து வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. தாவீதை குறித்து பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது வேதாகமத்தில். நான் நினைக்கிறேன் அவர் நினைச்சிருப்பார், தாவீது நம்மளை குறித்து, நம்மளுடைய வம்சத்தை சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு காலமும் நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, தோல்வி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி தன்னை திடப்படுத்தி இருப்பான். இப்போ இன்னைக்கு நம்ம கடன் பிரச்சனை இருப்போம், ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம்? உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வசனம். அல்லேலூயா. அப்போ கடன் பிரச்சனையில் இருக்கும்போது இந்த வசனத்தை நீங்க சொல்லணும், நான் கடன் கொடுப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறதக்கதாக என் கரம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இப்படி வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, குணம் ஆனீர்கள். உங்களுக்கு ஒரு வியாதியோ ஒரு நோயோ ஒரு பலவீனமோ வருகிற நேரத்தில் இந்த வசனத்தை மட்டும் திரும்பி சொல்லிட்டே இருங்க. வசனம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. மனிதர்கள் உங்களை விடுதலை ஆக்குவது இல்லை. சிஸ்டர் பேசுகிறாங்க, ரேணுகா சிஸ்டர் பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாருமே ஃபோனில் பேசி தான் வந்திருக்கிறீங்க. அவங்க பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போணுச்சா இல்லையா, ஒரு விடுதலை உண்டானுச்சா இல்லையா? அதனால தானே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்க. இந்த விடுதலை இன்னும் அதிகமாக்கணும், இன்னும் என் பிரச்சனைலாம் மாறணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். அப்போது ஒரு மனுஷனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணும், ஒருத்தரை விடுதலையாக்கும். அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியம் தான் விடுதலையாக்கும். அப்போது எந்த நேரத்தில் எந்த வசனத்தை பயன்படுத்தணும், வியாதியில் இருக்கும்போது பலவீனத்தில் இருக்கும்போது இந்த வசனத்தை பயன்படுத்தணும். தழும்புகளால் குணமானீர்கள். என்னுடைய வியாதியையும் என்னுடைய பலவீனத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிச்சிருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக பேச சொல்லிட்டு இருப்பான். உனக்கு வியாதி வந்துருச்சு, உனக்கு பலவீனம் வந்துருச்சு, நீ வாழ்ந்து என்ன பண்ண போற, நீ இருந்து என்ன பண்ண போற, இப்படியே பேசிட்டு இருப்பான். இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு மைண்டில் வந்துட்டே இருக்குதுன்னா சம்திங் ராங். உங்கள் மைண்டில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். என்றைக்குமே ஒரு 2 விஷயத்தை வச்சு நீங்கள் உங்ககிட்ட பேசுறது யாருன்னு கணிச்சிக்கலாம். உங்கள் சிந்தனைகள் வருது இல்லை, உங்கள் சிந்தனைகள் வந்து நீங்களாக யோசிக்கிறது இல்லை. 2 பேர் தான் அந்த சிந்தனையை என்ன பண்ண முடியும்னா அந்த சிந்தனையை கொடுக்க முடியும். ஒன்று பிசாசு, ஒன்று ஆண்டவர். அப்போ நம்மளுக்கு கொடுக்குற சிந்தனைகள் எல்லாமே ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும், இல்லைன்னா பிசாசு கொடுக்கணும். ஒன்று ஆண்டவர் கொடுக்கணும், இல்லைன்னா இப்போ யார் கொடுக்குறாங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா,
நெகட்டிவ்னஸை மட்டும் கொடுக்கறது பிசாசு. இன்னும் சொல்லணும்னா உங்களுடைய கடந்த காலத்தை உடைய வாழ்க்கையை நினைக்க சொல்றது பிசாசு. ஆனால் ஆண்டவர் பாசிட்டிவ்னஸை கொடுக்கறது ஆண்டவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் கடந்த காலத்தை பற்றியே அவர் பேச மாட்டார், உன்னுடைய ஃபியூச்சரை பற்றி மட்டுமே பேசுவார். அல்லேலூயா. நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, உன் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, உன் பிள்ளைங்க இவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்கணும். ஆண்டவர் ஃபியூச்சர் மட்டுமே பேசுவார். பிசாசு பாஸ்ட்டை மட்டுமே பேசுவான். அவன் கடந்த காலத்தை மட்டுமே பேசிட்டு இருப்பான். நீ இப்படிலாம் பண்ணிட்ட, நீ அப்படிலாம் ஆச்சு, நீ இங்கே போயிட்ட அங்கே போயிட்ட, உனக்கு ஒன்றும் வராது, இப்படியே பேசிட்டு இருப்பான். ஆனால் அவன் இவன் மரணத்தை பேசிட்டு இருப்பான், அவர் ஜீவனை பேசுவார். இவன் சாபத்தை பேசிட்டு இருப்பான், அவர் ஆசீர்வாதத்தை பேசுவார். இவன் தரித்திரத்தையும் வறுமையும் பேசிட்டு இருப்பான், அவர் நிறைவையும் சம்பூர்ணத்தையும் பேசுவார். அப்போ உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள வர தாட்ஸை யார் கொடுக்குறாருங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க பாப்போம், சேனைகளின் கர்த்தர். திருப்பி சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. 3 தடவை சொன்னீங்கன்னா அந்த மைண்ட் மாறிடும் உங்களுக்கு. வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, சாதாரணமான வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை செத்து போனவனே உயிரோட எழுப்பி நிற்க வைக்கிற வார்த்தை. நீங்கள் இழந்து போனது 10 ஏக்கராவாக இருக்கலாம், 100 ஏக்கராவாக ஒரே கையெழுத்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்படி நினைங்க. உங்களுடைய மைண்டை முதல்ல பிசாசு உங்களுக்குள்ளே வர்ற முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய டோர் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டு, உங்களுடைய சிந்தனை. சொல்லுவாங்க பாருங்க, பல சிந்தனை வருது பாஸ்டர், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்களே. அந்த சிந்தனைக்குள்ளே போந்து விளாண்டுக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டு. அவனுக்கு வேலையே என்னன்னா நம்மளை அழிக்கிறது, நம்மளை அழுவ வைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் ஏசப்பா நம்மளை சிரிக்க வைக்கிறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. இது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஏசப்பாவும் அவனும். இந்த 2 பேருக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். நம்ம யார் பக்கம் இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். இவன் கொடுப்பான், உனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அழுகும்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன் பிரச்சனையின் மத்தியில், உன்னுடைய சூழ்நிலை மத்தியில் நீ நல்ல சந்தோஷமா இரு, உனக்கு வாசலில் நான் திறக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய பிரமாணங்கள். அது எப்படிங்க ஒரு கஷ்டம் வருது, எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படிதான் ஆவிக்குரிய பிரமாணங்களை ஆண்டவர் வடிவமைச்சிருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக மாறுது பாருங்க. அடுத்து தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அடுத்தடுத்து வசனங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சே, நான் பின்தொடரலாமா, நான் இதெல்லாம் திருப்பி அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்துடுவேனா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதான் சொல்கிறாரு, நீங்கள் பின்தொடருங்க, ஆண்டவரை பின்தொடர்ந்து வாங்க, இந்த வார்த்தையை பின்தொடர்ந்து வாங்க. நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. உங்களுடைய பலன் திரும்பி வரும், உங்களுடைய சுகம் திரும்பி வரும், உங்களுடைய பணங்கள் திரும்பி வரும், உங்களுடைய நிலங்கள் திரும்பி வரும், உங்களுடைய உறவுகள் திரும்பி வரும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயம் அந்த வார்த்தை உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு புக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேருக்கு படிக்க தெரியுங்க? படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்களுக்குலாம் புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். படிக்க தெரியுங்களா? மகிமையின் ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்த அறிக்கை புக்கு வச்சு உங்களுக்குலாம் என்ன கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு புக்கை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புக்கை கொடுக்க போகிறேன். 100 1000 வசனம் இருக்கும். அதில் வேறு ஒன்றும் இல்லை, 1000 பைபிள் வசனம் இருக்குது. அது அறிக்கையாக இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிறது வசனமாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி இருக்குன்னா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 1000 இருக்குது. 6 மாதம் டெய்லி ஒரு 100 படிங்க. ஒரு நாளைக்கு 1லேருந்து 100 வரைக்கும் படிங்க. அடுத்த நாள் 101லேருந்து 200 வரைக்கும் படிங்க. அடுத்த நாள் 200லேருந்து 300 வரைக்கும் படிங்க. 6 மாதம். நீங்கள் இன்றைக்கி ஒரு மனசில் வச்சுக்கங்க, ஒரு பேப்பரில் கூட இந்த மாதிரி எழுதி வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் எழுதுங்க. என் பிள்ளைங்களுக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும், அப்படி உங்களுக்கு என்ன, எனக்கு வீடு கட்டப்படணும், என்னை ஏமாற்றிட்டு போன அந்த நிலங்கள்லாம் எனக்கு திரும்பி வரணும், நகைகள்லாம் திரும்பி வரணும், என் வீட்டுக்காருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அவர் ரட்சிக்கப்படணும், அவர் சர்ச்சுக்கு வரணும், நான் ஒரு நிலம் வாங்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், இப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எழுதிக்கிங்க. எழுதி கையில் வச்சுங்க. நான் கொடுக்குற ஒரு புக்கை கையில் வச்சுங்க. நாளைக்கு போய் காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நாளைக்கு இல்லை, பாரதியார் என்ன சொன்னார், ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய். இன்றைக்கே போங்க, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்க. இதெல்லாம் எழுதிட்டு நல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எழுதுங்க. சார் 10 கோடி ரூபா வேணும்னா கூட எழுதுவீங்க சார், ஆண்டவரால் தர முடியும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஒத்தா மாறிட்டீங்கன்னா கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார், தருவார். அவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு தருவார். என்ன வேணுமோ எல்லாம் எழுதி வச்சுட்டு அதை கையில் வச்சுட்டு இந்த புக்கை எடுங்க. அப்போ ஏசப்பா இதெல்லாம் வித்தின் 6 மந்த்து, அடுத்த 6 மாதத்தில் எனக்கு நடக்கணும், அது நடக்குங்கிற விசுவாசத்தில் இந்த புக்கை நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாசிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 100 வாசிங்க. 6 மாதம். ஆனால் ஒரு நாள் கூட விடாமல் வாசிக்கணும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற டாஸ்க்கு. ரொம்ப நாள் இல்லை ஏங்க, எவ்வளவோ ஆசீர்வாதம் வரப்போகுது. ஒரு 6 மாதத்தை நான் பண்ண முடியாது, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க, 24 மணி நேரம் தூங்காமலே இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் 1 லட்ச ரூபா வழங்கப்படும்னு சொல்லிட்டாங்க. நம்மளாம் தூங்கிடுவோம்?
தூங்கிடுவோமா? வரப்போகிற 1 லட்சத்துமே மைண்டில் இருக்கும், தூக்கமே முதல்ல வராது. சொல்லிட்டாரு, இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருக்கணும் சார். முழிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் ரேஷன் கடையில் 1 லட்ச ரூபா வழங்கப்படும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்ட்டா என்ன பண்ணுவோம்? தூங்கவே எல்லா நாளும் தூங்கிக்கலாம், நாளைக்கு கூட சேர்த்து தூங்கிக்கலாம். இந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. வர்றது 1 லட்சம் வரப்போகுது அப்படின்னு தூங்குவோம். அதே போல தாங்க அந்த 1 லட்சம் என்னங்க, 1 லட்சம் 1 மாசத்துல காலி ஆயிரும். அதை விட பல லட்சங்களை தரக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு இலவசமாக தரப்போகுதார். அல்லேலூயா. அதுக்காக ஒரு 6 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் உங்களை ஃபாலோ பண்ண சொல்ல போகிறதே இல்லை. என்னுடைய சூழ்நிலை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பா கூட கொஞ்சம் தெரியும், அவங்களுக்குலாம் தெரியும். நான் இதை ஃபாலோ பண்ணேன். 6 மாதத்தில் என் சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறுனுச்சு. அல்லேலூயா. ஆமாம், ஒரு மூட்டை 1 கிலோ அரிசி இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு இதே வீட்டில். இன்னைக்கு பல மூட்டைகள் நம்ம மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் சபையாரா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாரு பாருங்க, அப்படியே தலைகளாக மாற்றிடுவார். அதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வார்த்தை தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு ஜீபூம்பா கதைலாம் ஒன்றும் கிடையாது, மாந்திரிகளாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறத உங்களுக்கு தரும். இந்த வார்த்தை உங்களை வேற மாதிரி மாற்றிடும். அல்லேலூயா. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டீங்க. 72 வயசு இல்லை, 75 வயசு இல்லை, 80 வயசு இல்லை, 8 வயசு பையன் மாதிரி மாறிடுவீங்க. அவ்வளோ பெரிய பலனை தேவனால் தர முடியும். நான் எத்தனை ஊழியக்காரரை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆளை பார்த்தீங்கன்னா இவருக்கு 50 வயசாம்பிங்க. என்னை விட ஆள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த இதை பேசி 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 ஆண்டவருடைய வார்த்தையை, சுகத்தை பேசி, ஆரோக்கியத்தை பேசி, ஜீவனை பேசி 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 வயசு சர்டிஃபிகேட் பிரகாரம் தான் அவங்களுக்கு 50. ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துட்டுக்காக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. பால் தங்கையான ஒருத்தர் இருக்கிறார், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வரும். வயசு 75 ஆயிடுச்சு. அவர் கூட நம்ம போட்டி போட முடியாது. அவருடைய ரன்னிங்லேயும் அவருடைய ஜிம்லேயும் அவர் பண்ணுறோம் நம்ம போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்களாம் தேவனை அவ்வளோ விசுவாசிக்கிறாங்க. எனக்கு ஆரோக்கியத்தை திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. அந்த வார்த்தையே பேசுகிறாங்க, அந்த வார்த்தையே போதிக்கிறாங்க. அவங்க இளமையாகவே இருக்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கிறாங்க. எந்த வியாதியும் இல்லை, எந்த சுகவீனமும் இல்லை, எந்த நோயும் இல்லை, நல்ல பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை இல்லை, ஆஸ்திகளோடு ஐஸ்வர்யங்களோடு இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு மட்டும் தான் ஆண்டவரா, நமக்கு ஆண்டவர் இல்லையா? அல்லேலூயா. அவங்க கும்பிடுற அதே ஆண்டவர் தாங்க நம்மளும் கும்பிடுறோம். அவரை ரசித்து அதே ஆண்டவர் தான் நம்மளையும் ரசித்து இருக்கிறார். அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் கூட அதிகமாக நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு அதை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிருங்க. ஒரு 6 மாதம் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஏன் என்ன கேட்பீங்க? 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்கலாம் என்கிட்ட வந்து கேளுங்க. பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்ச ஒன்றுமே நடக்கல பிரதர்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா இதை நான் நிறைய பேர்ட்ட சேலஞ்ச் சொல்லிட்டேன். நான் வெளியே இப்போ பல சர்ச்சுகளுக்கு போகிறேன். பல செய்திகள் பல மாவட்ட, கோயம்புத்தூர், சேலம், பெங்களூரு, திருநெல்வேலின்னு பல மாவட்டங்களுக்கு போய் போதிக்கிறேன். எல்லாத்துலையும் இந்த சேலஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தர் கூட எனக்கு இது நடக்கலன்னு சொன்னதே இல்லை. பிரதர் நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படி தான் சாட்சி சொல்கிறாங்களே ஒழிய ஒருத்தர் எனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு எந்த வரைக்கும் என்ன பண்ணதே இல்லை. நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் அடுத்த 6 மாதம், நெக்ஸ்ட் 6 மந்த்து கம்பல்சரி சொல்கிறேன். 6 மாதம்னா கரெக்டாக 6 மாதம் ஆகும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறீங்களோ அது 1 மாதம் கூட நடந்துடும். நீங்கள் நினைக்கிற நன்மை. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்குற நன்மை நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட உங்களுக்கு கையில் வந்து சேர்ந்துடும். ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. சொல்லுங்கள், எல்லாமே ஏன்ட்ட தான் இருக்குது. சொல்லுங்கள், எல்லாமே ஏன்ட்ட தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புறீங்க, எந்த அளவுக்கு ஏசப்பா விசுவாசிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காக அவர் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆண்டவரே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு இன்னைக்கு நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்துட்டீங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை அவங்க கடந்து வந்த பாதையில் எதெல்லாம் இழந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீங்க, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. அவங்க இழந்த எல்லா நன்மைகளும் இந்த காலை வேளையில் திரும்பி வருவதா நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் இவர்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை திரும்பவுமாக அழைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இவர்கள் சரீரத்திலிருந்து இழந்து போன எல்லா சுகம், எல்லா பலன், எல்லா ஜீவன், எல்லா ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் திரும்பி வா என்று அழைக்கிறேன். இவர்கள் இழந்து போன நிலங்கள், இவர்கள் இழந்து போன பணங்கள், இவர்கள் இழந்து போன நகைகள், இவர்கள் இழந்து போன உறவுகளை இயேசுவின் நாமத்தில் வா என்று அழைக்கிறேன். ரீபாலா ஷகாடானா ரீப்லா கிராமாந்துராபா லெகடனா ஷகடனா துரா கபரவா தியாந்தரலரகபா. தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன். தேவ தூதர்கள் சென்று என் ஜனத்தினுடைய எல்லா நன்மைகளையும் 2 மடங்காய் கொண்டு வந்து சேர்ப்பார்களாக. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்பார்களாக. உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்க, உம்மை விசுவாசித்திருக்க ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தை புறப்பட்டு செல்வதாக. இழந்த நன்மைகள் 2 மடங்காய் அல்ல 10 மடங்காய் திரும்பி வருவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக.
கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் கடன்களை அடைக்கத்தக்கதான ஐஸ்வர்யத்தை அவர்கள் மீது கட்டவிழ்கிறேன். சரீரத்தில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த அபிஷேகத்தின் கீழாக இருந்து இவர்கள் எல்லாம் கடந்து செல்றாங்க. ஆண்டவரே, இவர்கள் தொடுகிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாக உண்டாகட்டும். ஒரு பலவீனமும் ஒரு சுகவீனமும் வாசப்படிக்க கூட வரக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால முற்றிலும் வேலை அடைக்கிறேன். ஒரு சமயம் இவர்களே அறியாம கூட பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் அந்த பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வாழ்க்கையை விட்டு துரத்துகிறேன். எல்லா பலவீனங்களும் வெளியே போ, எல்லா சுகவீனமும் வெளியே போ, எல்லா நோய்களும் வெளியே போ, எல்லா மரணத்தின் வல்லமைகளும் வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இனி வராத இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்தரித்தவர்கள். இங்கே பலவீனப்பட்டவர்கள் இனி இல்லை, இங்கே வறுமையில் உள்ளவர்கள் இனி இல்லை, இங்கே ஆசீர்வாதமான மாத்திரம் இங்கே உண்டு என்று சொல்லப்படுகிற சாட்சி உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, நீர் சொன்னீர், நீர் செய்வீர். உம்முடைய கரம் இதை நிறைவேற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.